Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து GK டெஸ்ட் क्वेश्चंस தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது 28வது டெஸ்ட். இதுவரை GKல 27 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ ப்ரீவியஸா கொடுத்திருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. क्वेश्चंस பார்க்கலாம். 1908ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்றை தொடங்கியவர் யார்? 1908ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழன், அதாவது பிற்காலத்தில் இந்த இதழ் வந்து தமிழன் என பெயர் மாற்றப்பட்டது. இந்த பெயரில் வாராந்திர பத்திரிகையை நடத்தியவர் தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஏ, அயோத்திதாச பண்டிதர். இரண்டாவது கொஸ்டின், வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் டி, தாதாபாய் நவ்ரோஜி. தேர்டு கொஸ்டின், மெட்ராஸ் மாகாணத்தில் பஞ்சத்தின் போது அப்போதைய அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார்? மெட்ராஸ் மாகாணத்தில் பஞ்சத்தின் போது அப்போதைய அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார்? ஆன்சர் பி, லிட்டன் பிரபு. நாலாவது கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்? சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் கஜிலா லட்சுமி நரசு. அஞ்சாவது கொஸ்டின், கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகையை தொடங்கியவர் யார்? கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் சி, பாலகங்காதர திலகர். ஆறாவது கொஸ்டின், இந்திய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய கழகம் என்னும் அமைப்புகளை தாதாபாய் நவ்ரோஜி எங்கு உருவாக்கினார்? இந்திய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய கழகம் என்னும் அமைப்புகளை தாதாபாய் நவ்ரோஜி எங்கு உருவாக்கினார்? ஆன்சர் லண்டன்ல. ஏழாவது கொஸ்டின், ஒரு இருண்ட இரவில் நாம் எத்தனை விண்மீன்களை நமது கண்கள் மூலமாக காண முடியும்? ஒரு இருண்ட இரவில் நாம் எத்தனை விண்மீன்களை கண்களால் காண முடியும்? ஆன்சர் 3000 விண்மீன்கள். எட்டாவது கொஸ்டின், தனிம வரிசை அட்டவணையில் உள்ள மொத்த தொகுதிகள் எத்தனை? தனிம வரிசை அட்டவணையில் உள்ள மொத்த தொகுதிகள் எத்தனை? ஆன்சர் 18 தொகுதிகள். ஒன்பதாவது கொஸ்டின், ஒளிக்கதிர்கள் ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் பொழுது உட்படும் விதி எது? ஒளிக்கதிர்கள் ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் பொழுது உட்படும் விதி ஸ்னெல் விதி. பத்தாவது கொஸ்டின், திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி, பதங்கமாதல். 11வது கொஸ்டின், இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் ஏது? இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் ஏது? ஆன்சர் நீர். 12வது கொஸ்டின், வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் எதன் மூலமாக வெப்பமடைகின்றன? வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் எதன் மூலமாக வெப்பமடைகின்றன? ஆன்சர் பி, வெப்பச்சலனம். 13வது கொஸ்டின், வெப்ப பரிமாற்றம் ஏற்படும் பொழுது 3 விதங்கள் வந்து ஏற்படுது, என்னென்ன? ஆன்சர் வந்து பி தான் சரியானது. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. 14வது கொஸ்டின், சுயராட்சியம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைந்தது என்பதாகும். இது யாருடைய கூற்று? ஆன்சர் பிபின் சந்திரபால். 15வது கொஸ்டின், வங்காளத்தை இயற்கையாகவே பிரிக்கும் ஆறு எது? வங்காளத்தை இயற்கையாகவே பிரிக்கும் ஆறு எது? ஆன்சர் பாகிரதி. 16வது கொஸ்டின், சூரத் பிளவின் போது இந்திய அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார்? சூரத் பிளவின் போது இந்திய அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார்? ஆன்சர் மின்டோ பிரபு. 17வது கொஸ்டின்,
அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் தேசியவாதிகளுக்கு ஆதரவாக வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் தேசியவாதிகளுக்கு ஆதரவாக வாதாடியவர் யார்? ஆன்சர் சித்ரஞ்சன் தாஸ். 18வது கொஸ்டின். சுப்பிரமணிய பாரதி குருமணி என யாரை கூறினார்? சுப்பிரமணிய பாரதி குருமதி என யாரை கூறினார்? ஆன்சர் சகோதரி நிவேதிதாவை. 19வது கொஸ்டின். வங்க பிரிவினை காரணமாக ஆங்கில பொருட்களை புறக்கணிக்க அறைகூவல் விடுத்தவர் யார்? வங்க பிரிவினை காரணமாக ஆங்கில பொருட்களை புறக்கணிக்க அறைகூவல் விடுத்தவர் யார்? ஆன்சர் சுரேந்திரநாத் பானர்ஜி. 20வது கொஸ்டின். சேர அரசர்கள் குறித்தும் அவருடைய நாட்டின் எல்லைகள் குறித்து கூறும் சங்க இலக்கிய நூல் ஏது? ஆன்சர் பதிற்று 10. 21வது கொஸ்டின். வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுது? வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் புனம். 22. கண்ணாடி மணிகள் எங்கு நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? கண்ணாடி மணிகள் எங்கு நடந்த அகழாய்வில் கிடைக்கப்பெற்றது? ஆன்சர் பொருந்தல். 23. இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பிலினி. 24. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றவர் என்பதனால் சிறை பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பெரியார். 25. விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்து இந்திய பணி எது? ஆன்சர் இந்திய வனப்பணி. 26. அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சராஸ் பார்க்கர். 27. முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது? முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் செங்கல்பட்டு. 28. சீப்பினை அழுத்தமாக தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து சில எலக்ட்ரான்கள் சீப்புக்கு சென்று விடுகின்றன. எனவே சீப்பு பெறும் மின்னூட்டம் எது? ஆன்சர் எதிர் மின்னூட்டம். 20. ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடி தண்டில் இருக்கும் எவை பட்டு துணிக்கு மாற்றமடைகிறது? ஆன்சர் கட்டூரா எலக்ட்ரான்கள். 30வது கொஸ்டின். நிலை மின்காட்டியை முதலில் வடிவமைத்த ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் யார்? ஆன்சர் வில்லியம் கில்பர்ட். இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ 30 கொஸ்டின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டயத்தில் அடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.